अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்னைக்கு பாபா சொல்றாரு, பரமாத்மாவினுடைய அன்பு சக்தி ஸ்பெஷலா நமக்கு சங்கம யுகத்துல தான் கிடைக்குது. பக்தி மார்க்கத்துல இத்தனை காலங்களாக நம்ம பரமாத்மாவுடைய அன்புக்காக நம்ம ஏங்கியிருந்தோம். அந்த அன்பை பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தனிப்பட்ட முறையில கொடுக்குறார். ஏன்னா அவர் அன்பே சிவம் இல்லையா? காட் இஸ் லவ் சொல்கிறோம். அப்படிப்பட்ட அன்பே வடிவான பாபா ஒவ்வொரு குழந்தைகளையும் அன்பினால் மாத்துறார். அன்புனால் நம்மளை அவ்வளோ திருத்துறார். அன்புனால நம்மளுடைய சன்ஸ்காரத்தை மனித நிலையிலிருந்து ஒரு தேவதா சன்ஸ்காரமாக பாபா மாற்றக்கூடிய காரியத்தை செஞ்சிட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே तुम्हें सदो प्रदान बनना है तो बाबा को प्यार से याद करो. இனிமையான குழந்தைகளே, சதோ பிரதானம் ஆக வேண்டுமானால் பாபாவை அன்போட நினைவு செய்யுங்க. पारसनाथ शिव बाबा तुम्हें पारसपुरी का मालिक बनाने आए हैं. பாரஸ்நாத் பாபாவுக்கு பேரு. எத்தனையோ மகிமைகள் இருக்குது, பல லட்சக்கணக்கான மகிமைகள். அதில் ஒன்று தான் இது பாரஸ்நாத். பாரஸ்னா தங்கம். தங்கமாக ஆக்கக்கூடிய பாபா என்ன பண்ணுறார்? தங்கமான உலகத்தின் எஜமானனாக ஆக்க வரார். அதாவது உங்களை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்க வந்திருக்கிறார்.
क्वेश्चन கேட்குறாங்க பாபா. तुम बच्चे किसी एक बात की धारणा से ही महिमा योग्य बन जाएंगे. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தாரணை செய்வதினால்தான் மகிமைக்கு புகழுக்கு யோக்கியமானவர் ஆக முடியும். போத் போத் நிர்மான் சித் பனோ. பாபா சொல்றாரு, எந்த ஒரு தாரணா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தாரணா, பணி உள்ளம் உடையவராக ஆக வேண்டும். ரொம்ப ரொம்ப பணிவுத்தன்மை. ஞானத்தினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு தெரிந்து கொள்ள முடியும்னா பணிவுத்தன்மை வச்சு தான் தெரிந்து கொள்ள முடியும். கிசிபி பாத்கா அகங்கார் நை ஹோனா சாஹியே. எந்த விஷயத்திலையும் அகங்காரம் என்பது நமக்கு வரவே கூடாது. போத் மீட்டா பன்னா ஹே. ரொம்ப இனிமையானவராக இருங்க. அகங்கார் ஆயா तो दुश्मन बन जाते हैं. அகங்காரம் வந்துவிட்டது என்றால் பாபா சொல்றாரு, எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள். ஏன்னா அகங்காரம் என்ன பண்ணுது, எதிரி ஆக்கிடுது அடுத்தவங்களுக்கு. ஏன்னா அகங்காரமா பேசுறது, அகங்காரத்தோட நடந்துக்கிறது. அப்ப நம்மளை யாருக்காவது பிடிக்குமா? துக்கம் கொடுத்தோன்னா பிடிக்குமா? இது கூட ஒரு துக்கம் தானே. ऊंच अथवा नीच पवित्रता की बात पर बनते हैं. நம்ம உயர்ந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும் ஆகுவது பவித்ரதாவினுடைய விஷயத்தின் மீது தான் அமைகிறது. जो पवित्र है तो मान है, अपवित्रता है तो सबको माथा टेकते हैं. பாபா சொல்றாரு, எப்போ தூய்மையாக இருக்கின்றீர்கள் அப்போ உங்களுக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. யாரும் அப்பவித்திரமா தூய்மை இல்லாதவர்களும் என்ன பண்றாங்க, தூய்மையானவர்கள் முன்பு தலை வணங்குகின்றனர். அப்படின்னா அவங்களுடைய மகிமை பாடுறாங்க, புகழ் பாடுறாங்க, வந்தனம் செய்கிறாங்க, நினைக்கிறாங்க அவங்கள. பணி உள்ளம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். அகங்காரத்தை நம்ம வெளிப்படுத்தவே கூடாது. ஓம் சாந்தி. रूहानी बाप बच्चों को समझाते हैं, बाबा भी समझते, हम इन बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை பாபா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாபாவும் நினைக்கிறார், நான் இந்த குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறேன். ये भी बच्चों को समझाया गया कि भक्ति मार्ग में भिन्न भिन्न नाम से अनेक अनेक चित्र बना देते हैं. பக்தி மார்க்கத்தை கூட பாபா புரிய வச்சிருக்காரு. என்ன புரிய வச்சிருக்காரு? பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்கள், அநேக விதமான சித்திரங்களை நீங்கள் தயார் செய்றீங்க. जैसे कि नेपाल में पारसनाथ को मानते हैं. இப்படி பார்த்தீங்கன்னா நேபாளில் கூட பாரஸ்நாத் शिव बाबाவை ஏற்றுக்கொள்கிறார்கள். उनका बहुत बड़ा मंदिर है परंतु है कुछ भी नहीं. அவ்வளோ பெரிய கோவில், ஃபேமஸான கோவில், ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. 4 தர்வாசே, 4 மூர்த்திகள், 4 கதவு இருக்கு. 14 में ஸ்ரீ கிருஷ்ண को रखा है. 4வது ஸ்ரீ கிருஷ்ணரை காண்பிச்சிருக்காங்க. अब शायद कुछ बदली कर दिया हो. பாபா காலத்தில் சொல்லியிருக்காரு, பிரம்மா பாபா பக்தன் இல்லையா, நம்பர் 1 பக்தன் இல்லையா, அனுபவி இல்லையா. பாபா போகாத கோவில் கிடையாது, பிரம்மா இல்லை அவர். பாபா சொல்றாரு, இப்போ ஒரு வேளை மாத்திருந்தாலும் மாத்திருப்பாங்க. பாரஸ்நாத் ஜரூர் ஸ்ரீ பாபா கோ ஹி கஹேங்கே. பாரஸ்நாத் அப்படிங்கிற ஒரு மகிமை சிவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷனுக்கு பாரஸ் புத்தி பி வகி பனாத்தே. அவரே தான் ஒவ்வொரு மனிதர்களையும் பாரஸ் புத்தி, தங்க புத்தியாக மாத்துறார். तो पहले पहले उनको ये समझाना है, ऊंचते ऊंच है भगवान, पीछे है सारी दुनिया. ஆகவே முதல்ல நம்ம புரிய வைக்கும் போது என்ன சொல்லணுங்கிறார் பாபா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அதுக்கு அப்புறம்தான் இந்த முழு உலகமும். சூக்ஷ்ம வதன் கி சிருஷ்டி தோகை நை. பாபா சொல்றாங்க, சூக்ஷ்ம வதனத்துல உலகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. பீச்சே ஒத்திகே லக்ஷ்மி நாராயண் விஷ்ணு. அதுக்கு பிற்பாடு தான் லக்ஷ்மி நாராயணர்
விஷ்ணுவை காண்பிக்கிறாங்க. வாஸ்துமி விஷ்ணு கா மந்திர் பி ராங் ஹே. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுடைய கோயில் கூட தவறானது தான். விஷ்ணு சதுர்புஜ் சார் புஜாவும் வாலே கோய் மனுஷி தோத்தா நை. பாபா சொல்றாங்க விஷ்ணுனா 4 புஜங்களையுடைய மனிதர்கள் இருப்பதில்லை. இந்த உலகத்துல யாரையாவது பார்த்துருக்கமா 4 புஜங்கள் வச்சு? बाप समझाते हैं ए लक्ष्मी नारायण इनको इकट्ठा विष्णु के रूप में दिखाया है. பாபா சொல்றாங்க, புரிய வைக்கிறார், லக்ஷ்மி நாராயணரை இணைந்த ரூபம் விஷ்ணுவாக காண்பிக்கப்படுது. லக்ஷ்மி நாராயண் தோ दोनों अलग अलग, लक्ष्मी तनी नारायणर तनी. सूक्ष्म वतन में विष्णु को 4 भुजाएं दे दी हैं, अर्थात दोनों को मिलाकर चतुर्भुज कर दिया है. ஆனால் சூக்ஷ்ம வதனத்தில் காண்பிக்கும் போது விஷ்ணுவை தான் காட்டுறாங்க. பிரம்மபுரி, விஷ்ணுபுரி, சங்கர்புரி. அப்போ விஷ்ணுபுரி, விஷ்ணுக்கு 4 புஜங்கள் காட்டப்படுது. பாக்கி ஏசா கோய் ஹோத்தா நகி ஹே. மற்றபடி 4 புஜங்களையுடையவர்கள்லாம் கிடையாது. मंदिर में जो चतुर्भुज दिखाते वही सूक्ष्म वदन का. கோவில்கள்லாம் அமைக்கப்பட்டுள்ள அந்த சதுர்புஜ் விஷ்ணுவை காட்டுறாங்க இல்லையா, அந்த விஷ்ணு சூக்ஷ்ம வதனவாசி. चतुर्भुज को शंख चक्र गदा बदम पदम आदि देते हैं, ऐसा कुछ है नहीं. பாபா சொல்றாரு, அந்த சதுர்புஜ் மகாவிஷ்ணு கையில பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை புஷ்பம் இதெல்லாம் காண்பிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க வச்சுட்டுலாம் 4 கைகளை உடையவங்களும் கிடையாது. அந்த மாதிரி 4 கையில் 4 அலங்காரத்தை ஏந்தியும் கிடையாது. சக்கரபி தும் பச்சோம் கோகே. பாபா சொல்றாரு, சக்கரம் காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த சக்கரம் விஷ்ணு கையில, சக்கரம் மகாவிஷ்ணு கையில, அந்த சக்கரம் கூட உங்களுடையது. நேபாள் में विष्णु का बड़ा चित्र क्षीर सागर में दिखाते हैं. நேபாளில் பார் கடல்ல, நடு கடல்ல அந்த மாதிரி விஷ்ணுவோடைய சித்திரத்தை வர்ணிச்சிருக்காங்க. பூஜா கே தினோं में थोड़ा दूध डाल देते हैं. பூஜைக்கான அந்த திருவிழா நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்களாம், பாலபிஷேகம் பண்ணுறாங்க. பாப் ஏக் ஏக் பாத் அச்சி தரக் சம்ஜாத்தே ஹே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துறார். எஸ்ஐ கோய் பி விஷ்ணு கார்த்து சம்ஜா நா சகே. இந்த மாதிரிலாம் யாருமே நமக்கு விஷ்ணுவை பற்றி தெளிவாக்கம் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ஞானம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஜான்தே நஹி தோ பகவான் குத் சம்ஜாத்தே ஹே. மற்றவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. பகவான் ஸ்வயம் நமக்கு புரிய வைக்கிறார். பகவான் கஹா ஜாத்தா ஹை சிவ பாபா கோ. பாருங்க, அவ்வளோ பெருமையோட நம்ம முரளி கேட்கணும். எனக்கு ஞானம் கொடுக்கறது சிவபாபா. பாபா குழந்தை நான், பரமாத்மாவினுடைய குழந்தை, ஈஸ்வரனின் குழந்தை ஆயிட்டேன் நான். பாபா தினம் எனக்காக வந்து வாணி சொல்றார். என் முன்னாடி இருக்கார் பாபா. ஸ்ரீ பாபாவோட முரளியை நான் கேட்குறேன். நான் பாக்யசாலி குழந்தை. அந்த நினைவு என்பது இருக்க வேண்டும். है तो एक ही परंतु பக்தி மார்க்க वालों நாம் अनेक रख दिए. அவர் ஒரே ஒருவர் தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்கள் அவருக்கு வர்ணிக்கப்பட்டிருக்குது. தும் அபி அநேக நாம் நஹி லேங்கே. பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு தெரியும் பாபா யாரு, எப்படிப்பட்டவருங்கிறது. இப்போ நீங்கள் அநேக நாமங்கள் வச்சு என்ன கூப்பிடுறது இல்லை. பக்தி மார்க்கமே बहुत தக்கே காத்தே ஹே, தும்னே பி காயே. பக்தி மார்க்கத்தில் அதிகமாக ஏமாற்றத்தை அடைகிறாங்க. நீங்களும் அடைஞ்சிங்க, அப்படி ஏமாந்து போனீங்க. अभी अगर तुम मंदिर आदि देखेंगे तो उस पर समझाएंगे कि ऊंचते ऊंच है भगवान, सुप्रीम सोल, निराकार परमपिता परमात्मा. இப்போ நீங்கள் கோவில் போனாலும் பாபா சொல்கிறார், யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தெளிவாக்கத்தை நீங்கள் சொல்ல முடியும். மிக மிக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவர் சுப்ரீம் சோல். யார் அவர்? நிராகார் பரம்பிதா பரமாத்மா. அவருக்கு நம்மை போல மனித உடல் இல்லை. அவர் ஜோதி பிந்து அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலாம். ஆத்மா ஷரீர் துவாரா கேத்தி ஹே ஓ பரம்பிதா, உன்கி ஃபிர் மகிமா பி ஹே ஞான் கா சாகர், சுக்கா சாகர். ஆத்மா தான் அந்த சரீரத்தின் மூலமா இறைவனின் மகிமே செய்து. ஓ பரம்பிதா, அன்பா கூப்பிடுது ஆத்மா.
பாபா அவருடைய மகிமை ஞானக்கடல் சுகக்கடல். நமக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ மகிமை. அதனால தான் சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது, இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடிகளை பேனாக்கினாலும், ஆகாசத்தையே பேப்பராக்கினாலும், கடலை மையாக்கினாலும் இறைவனின் மகிமை எழுத முடியாது. அவ்வளோ நாமங்கள் பாபாக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல உயர்ந்த காரியத்தை பாபா செஞ்சிட்டு இருக்காரு. பக்தி மார்க்கமே ஏக்கே அநேக் சித்திரஹே. பக்தி மார்க்கத்துல ஒருவருக்கு பாருங்க எவ்வளோ சித்திரங்கள் காண்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல மகிமைக்கு தக்க சித்திரங்கள் கூட வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஞான மார்க்கமே தோ ஞான் சாகர் ஏக்கி. ஞான மார்க்கத்துல ஒரே ஒரு ஞானக்கடல் மட்டும்தான். வகி பதித் பாவன் சர்வகே சத்கதி தாத்தா. அவரே பதித்த பாவனனும் அவரே சத்கதியின் வள்ளலுமாக இருக்கார். தும்ஹாரி புத்திமே சாரா சக்கரஹே. பாபா சொல்றாங்க உங்க புத்தியில முழு சக்கரம் இருக்குது. ஊஞ்சத்தை ஊஞ்ச் பரமாத்மா உன்கேலே गायन है सिमर सिमर सुख पाओ. अर्थात एक बाप को ही याद करो अथवा सिमरन करते रहो तो कलह कलेश मिट सब तन के फिर जीवन मुक्ति पद पाओ. சொல்லப்படுது பதீத பாவனன் அவர் தான், துக்கத்தை அகற்றி சுகம் தருபவரும் அவர் தான். உங்க புத்தியில ஃபுல் சக்கரம் சுத்துது. என்ன ஃபுல் சக்கரம்? உயர்ந்தவர் ஃபர்ஸ்ட் யாரு? பாபா. அவருக்கு தான் மகிமை. அவரை நினைக்க 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 நாம் சுகத்தை பெறலாம். அதாவது சுகம் பெறலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவை நாம் நினைப்பதால் நம்மளுடைய சிந்தனைகள் உயர்வாகுது. ஆகையினால நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் அகன்று உடல் ஆரோக்கியம், ஜீவன் முக்தி பதவியை நாம் பெற முடியும். ये जीवन मुक्त है ना, பாபா சே சுக்கா வர்ஷா மில்தா ஹே. பாருங்க, பந்தனம் இல்லாமல் இருப்பது, சுகமான வாழ்க்கை வாழ்வது ஜீவன் முக்தி தானேன்னு கேட்குறார். இந்த சுகத்திற்கான ஆஸ்தியை பாபாவிடம் இருந்தால் நமக்கு கிடைக்க முடியும், பெற முடியும். அக்கேலே ஏத்தோ நகி பாயேங்க. பாபா சொல்றாரு இதை நம்ம தனிப்பட்ட முறையில் பெற முடியாது, எல்லாருக்குமே பாபா கொடுக்குறார். ஜரூர் ராஜதானி ஹோகினா பாபா சொல்றாரு ராஜ்யம் என்பது உருவாகும் இல்லையா? பாபா ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே. சத்தியமே ராஜா ராணி பிரஜா சபோதே. பாபா சொல்றாங்க ராஜதானி உருவாகுது. சத்தியுகத்துல ராஜா ராணி பிரஜை எல்லாருமே இருக்காங்க. தும் ஞான் பிராப்த கர் ரஹே ஹோ. பாபா சொல்றாரு இப்ப நீங்க ஞானத்தை பிராப்தமா அடையிறீங்க. பிரம்ம ஞானம்னு சொல்லப்படுது. பிரம்மன் மூலமா சிவ பரமாத்மா சொல்லக்கூடியது. तो जाकर बड़े कुल में जन्म लेंगे. யாரு இந்த ஞானத்தை பிராப்தமாக அடைகின்றார்களோ, பாபா சொல்றார் அவர்கள் உயர்ந்த குலத்தில் மறுபிறவி எடுப்பார்கள். போத்து சுக்கு மில்தா ஹே. அவங்களுக்கு ரொம்ப 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 சுகம் என்பது கிடைக்கிறது. जब स्थापना हो जाती है चिची आत्माएं सजाएं खाकर वापस चली जाती हैं. பாபா சொல்றாங்க யார் எப்பொழுது பாபா ஸ்தாபனை செய்கின்றாரோ அப்பொழுது மற்ற பதீத்தமான ஆத்மாக்கள், அதாவது உயர்ந்த சிந்தனை இல்லாத ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தண்டனை அடைந்து வாபஸ் வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். ஏன்னா பகவானை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால அவங்கள என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆத்மாக்களுமே பரந்தாமம் போகிறப்போ சுத்தம் அடைந்தாதான் மேலே போக முடியும். பாபா நமக்கு அழகான யோகத்தை சொல்லி கொடுத்து கர்ம கணக்கெல்லாம் முடிக்கிறதுக்கான அநேக விதமான யுக்திகளை கற்றுக் கொடுத்துருக்கார். சேவைக்கான பிராப்தம் பாக்கியம் கொடுத்துருக்கார். ஒரு பக்கம் நம்ம ரொம்ப குஷியாக சேவா பண்ணுறோம், அதனால உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியான ஜீவன் முக்தி வாழ்க்கையை பாபா நமக்கு சங்கம் யுகத்தில் கொடுத்துட்டாங்க. अपने अपने सेक्शन में जाकर ठहरे ही. எல்லாருமே போய் அவங்கவுங்க செக்ஷனில் போய் உக்காந்துருவாங்க. इतनी सब आत्माएं आएगी फिर वृत्ति को पाती रहेगी. மற்ற எல்லா ஆத்மாக்களுமே பாபா சொல்றாரு
வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகும். அப்புறம் ஏ புத்தி மே ரஹனா சாஹியே கி ஊப்பர் சே கேசே ஆத்தே. நமக்கு தான் புத்தியில் தெளிவாக இருக்குது, எல்லாரும் மேலே போயிடும். அப்புறம் ஒன் பை ஒன் ஒருத்தங்களா கீழே இறங்கி கீழே இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆத்மாக்கள் இறங்கிட்டாங்க. तो नहीं 2 पत्ते के बदले 10 पत्ते इकट्ठे आना चाहिए नहीं, कायदे से पत्ते निकलते हैं. இப்படி ஒரு விதை விதைச்சோன்னா அதுலேருந்து முதல்ல 2 இலை மட்டும்தான் வரும். நீங்கள் எந்த விதை போட்டாலும் சரி, 10 இலை ஒன்றா வராது. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், 10 ஆத்மாக்கள் பரந்தாமத்துலேருந்து இறங்க மாட்டாங்கங்கிறார். முதல்ல யார் இறங்குவா? ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு பிரின்ஸ் இல்லையா அவர். ரெண்டாவது ஸ்ரீ ராதையோட ஆத்மா இறங்குவாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவாங்க. என் போத்து படா ஜாடுக, இது மிகப்பெரிய மரம். சிஸ்டம் படி தான் எல்லாமே நடக்கும். ரூல்ஸ் எதுவோ அதன்படி தான் நடக்கும். திகாத்தே ஏக் தின் மே லாக்கோं की वृद्धि हो जाती है. அப்படி காண்பிக்கிறாங்க, ஒரே நாளில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இறங்குறதாக. பெலே சம்ஜானா ஊஞ்ச்தே ஊஞ்சு பகவான். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரை விட மிக உயர்ந்தவர் பகவான். பத்தீத்த பாவனன் அவர். துக்கங்களை அகற்றி சுகம் தருபவரும் அவரேதான். நம்மளுடைய ஜென்ம ஜென்மத்தின் பாவங்களை அழிப்பவரும் அவரேதான். சில குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்ணுறாரு, அப்படி உதவி செய்கிறாரு, எல்லாருக்கும் உதவி செய்கிறார். உதவி செய்யலன்னு சொல்ல முடியாது. எந்த குழந்தைகள் ரொம்ப அவர் அன்பாக நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்கிறார். जो भी पाटदारी दुखी होते उन सबको आकर सुख देते. யாரெல்லாம் துக்கமான பாட்டை ப்ளே பண்ணுறாங்களோ அவர்களுக்கு பாபா வந்து சுகம் தரார். துக்கு தேனே வாலா ஹே ராவன். துக்கம் தர்றது ராவணன். மனுஷுக்கு மாலுமே நையே பாப் ஆயே ஜோ ஆக்கர் சம்ஜே. மனிதர்களுக்கு இது தெரியாது, பகவான் வந்து தான் இந்த ஞானம் கொடுப்பாருங்கிறது தெரியாது. பௌத்த சமஸ்தே சமஸ்தே ஃபிர் ஸ்திர் ஜாத்தே பாகர் நிக்கல் ஜாத்தே. பாபா சொல்கிறார், சில பேர் ஞானம் கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாபா கையை விட்டு போயிடுறாங்க. स्नान करते करते पाव पिसक जाता है ना, तो पानी अंदर घुस जाता है ना. बाबा तो अनुभवी है ना, ये तो विषय सागर है. இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குளிப்பாங்க இல்லையா, திடீர்னு கொஞ்சம் கால் வழுக்கிட்டுனா அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடும், தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி பாபா அனுபவத்தோடு சொல்கிறார். அவர் அனுபவி இல்லையா, குழந்தைகள் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன ஆயிடுது, அப்படியே டக்குன்னு அவங்களுடைய மைண்டு மாறிடுது, பாபா கையை விட்டு போயிடுறாங்க. तो विषय सागर என்ன இது, விஷ கடல்ங்கிறார். பாபா தும்கோ சீர் சாகர் தரஃப் லே ஜாத்தே. ஆனால் பகவான் பாருங்க நம்மளை பார்க்கடலை நோக்கி அழைச்சிட்டு போறார். परंतु माया रूपी ग्राह अच्छे अच्छे महारथियों को भी हत कर लेती है. ஆனால் மாயா என்ற முதலை மகாரதி குழந்தைகளையும் முழுங்கிடுறது. जीते जी बाबा को गोद ले मरकर फिर रावण की गोद में चले जाते. வாழ்ந்து கொண்டே பாபாவோட மடியில் வந்தாலும் என்ன பண்ணிடுறாங்களாம், திரும்பி பாபாட்டேந்து இறந்து ராவன் மடியில் போயிடுறாங்க. அத்தாத் மற்படுத்தே அப்படின்னா பாபா கையை விட்டு போயிடுறாங்க. இப்போ चूंकि बुद्धि में ही ऊंचते ऊंच बाप फिर रचना रचते हैं. ஃபஸ்ட்டு நம்ம புத்தியில் பாபா மகிமை மட்டும்தான் பாடணும். ஏன், அவர் தான் உயர்ந்தவர். அதுக்கு பிறகுதான் பாபா இந்த சிருஷ்டியை படைக்கிறார். ஹிஸ்ட்ரி ஜாரவி சூக்ஷ்ம வதன் கீத்தோகை நெய். ஹிஸ்ட்ரி ஜாரவிங்கிறது பாபா சொல்கிற சூக்ஷ்ம வதனத்தில் கிடையாது, இங்கே தான் காலச்சக்கரம் சொல்லுது. தும் சூக்ஷ்ம வத்தன்மே ஜாத்தே ஹோ சாட்சாத்கார் கர்த்தே ஹோ. யோகாவில் ஆரம்ப காலத்தில் சூக்ஷ்ம வதனம் போய் நிறைய காட்சியெல்லாம் கூட கிடைச்சிருக்குது. வஹா சதுர்புஜ் தேக்தே ஹோ, அங்கே சதுர்புஜ் விஷ்ணுவெல்லாம் பார்த்துருக்காங்க. चित्रों है ना, ஏன்னா சித்திரங்களில் வர்ணிச்சிருக்காங்க இல்லையா. तो बुद्धि में बैठा हुआ है तो ज़रूर साक्षात्कार होगा. உங்கள் புத்தியில் வரும்போது கண்டிப்பாக அது என்ன, அது அப்படியே காட்சியாக கிடைக்கும். परंतु ऐसा कोई चीज़ है नहीं. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது. காட்சி கிடைக்குதுன்னா அந்த மாதிரி விஷ்ணு மாதிரி யாரும்லாம் கிடையாது. பக்தி மார்க்குக்கே சித்திரகை, அதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட படங்கள். अभी तक பக்தி மார்க்க चल रहा है. இப்போ வரைக்கும் பக்தி மார்க்கம் தான் என்ன ஆகுது, நடந்துகிட்டே இருக்குது. பக்தி மார்க்கம் பூரா होगा तो சித்திர भी रहेंगे नहीं. பக்தி மார்க்கம் முடிவடைஞ்சிட்டா சித்திரங்கள் எதுவுமே இருக்காது.
ஸ்வர்கமே ச பாத்தையும் பூல் ஜாயகி. சொர்க்கம் போனோன்னு இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறீங்க. ஞானங்கன்னு எல்லாம் பக்தி எல்லாம் மறந்துடும். ஞானத்தோட ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் எதுவோ அது நம்மளுடைய சன்ஸ்காரம் நடைமுறை மூலமாக பாவனை மூலமாக வெளியாகும். புத்திமேகி லக்ஷ்மி நாராயண் दो रूप चतुर्भुज के. லக்ஷ்மி நாராயண் की पूजा सो चतुर्भुज की पूजा. பாபா சொல்றார், லக்ஷ்மி நாராயணரை பூஜை செய்கிறாங்கன்னா விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிற மாதிரி அர்த்தம். விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிறாங்கன்னா லக்ஷ்மிக்கும் நாராயணருக்கும் சேர்த்து பூஜை நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இணைந்த சொரூபம். लक्ष्मी नारायण का मंदिर चतुर्भुज का मंदिर बात एक ही है. लक्ष्मी नारायण கோயிலுனாலும் ஒன்று தான், மகாவிஷ்ணு கோயிலுனாலும் ஒன்று தான். इन दोनों को ज्ञान और किसको भी नहीं है. லக்ஷ்மி நாராயணர் தான் விஷ்ணு அப்படிங்கிற இந்த ஞானம் மற்ற யாருக்குமே கிடையாது. तुम जानते हो इन लक्ष्मी नारायण का राज्य है. विष्णु का राज्य तो नहीं कहेंगे. விஷ்ணு ராஜ்யன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சின்னு தனித்தனியா ஏ பாலனாபி கருத்தே அந்த மாதிரி என்ன பண்றாரு, பாலனையும் செய்யறார், வளர்க்கையும் செய்யறார். சாரே விஸ்வக்கே மாலிக் தோ விஸ்வக்கி பாலனா கருத்தே. ஏன்னா உலகத்துக்கே ராஜான்னா அவர் என்ன பண்ணுவார், உலக மக்களை பாதுகாப்பார் இல்லையா, காப்பார் இல்லையா. ஸ்ரீ பகவான் வாச். ஸ்ரீ பாபாவின் மகா வாக்கியம் என்ன, மே தும்கோ ராஜயோக் சிக்லதா ஹூ. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தரேன். अपनी को आत्मा समझ बाबा को याद करो तो इस योगा अग्नि से विकर्म विनाश होंगे. தன் ஆத்மானு உணர்ந்து பாபாவை நீங்க நினைச்சா, ஆத்மானு உணர்ந்து நினைச்சா யோக அக்னியால் விகர்மங்கள் விநாசமாகும். ஆத்மால செய்யப்பட்ட பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். டீட்டெயில் மீ சம்ஜானா படே. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. போலோ ஏபி கீதா சொல்லுங்க, இதுவும் கீதை தான். சிரஃப் கிருஷ்ணமே கீதாமே கிருஷ்ணக்கா நாம் டால் தியா. கீதையில் கிருஷ்ணருடைய பேரை போட்டுவிட்டார்கள். ஏஹே ராங், இது தவறு. சப்கி கிளானி கருதி ஹே. கிருஷ்ணா பேரை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் நிந்தனை செய்ய வச்சுட்டாங்க. இஸ்லியே பாரத் தமோ பிரதான் பண்படாகே. அதனால தான் பாரதத்துக்கு வந்த நிலைமை, பாரதையே இவ்வளோ கீழான நிலைமையா அடைஞ்சதுன்னா இது ஒரு காரணம். அபகே கலியுகி துனியாக்காந்த். இப்போ கலியுகம் முடிய போகிற தருவாய். கஹா ஜாத்தாகி தமோ பிரதான் அயன் ஏஜ். என்ன சொல்லப்படுது, மோசமான உலகம் கலியுகம் இரும்பு யுகம்னு சொல்லப்படுது. जो सदो प्रधान थे उन्होंने 84 जन्म लिए हैं. யாரு சதோ பிரதானமாக இருந்தீங்களோ அவர்களை 84 பிறவி எடுத்துட்டீங்க. ஜனம் ஜனம் மரண்மே தோ ஜரூர் ஆனாகே. ஆத்மாவோட தன்மை என்ன, பிறப்பு இறப்பு என்ற காலச்சக்கரத்தில் அது வந்து தான் ஆகும். जो पूरे 84 जन्म लेते तब फिर बाबा को आना पड़ता है. नंबर पहले नंबर में எப்போ 84 பிறவியும் எடுத்துடுறீங்களோ அப்போ தான் பாபா வர்றார். எப்படி வர்றார், ஃபஸ்ட்டு நம்பரில் வர்றார், முதல்ல வர்றார் அவர் தான். एक ही बात नहीं है, इनकी तो सारी राजधानी थी ना. பாபா ஸ்ரீகிருஷ்ணர் தானே முதல்ல வர்றார். அப்படியே வந்து காலச்சக்கரத்தில் பிறப்பில் வந்து 84வது பிறவி அவருக்கு எப்போ கிடைக்குதோ எடுக்கிறாரோ அப்போ சிவபாபா வரார். அவரோட மற்ற விஷயம் கிடையாது, ராஜதானியினுடைய விஷயம். ராஜ்யம் அவருடைய வம்சாவளியில் எவ்வளோ பேர் வந்தாங்களோ எல்லாருமே தமோ நிலைக்கு வந்துடுறாங்க. பாபா அப்போ தான் வரார். ஃபிர் ஜரூர் ராஜதானி ஹோனி சாஹியேனா. ராஜ்யம் இருந்தது, இப்போ இல்லை, திரும்பியும் ராஜ்யம் தேவை இல்லையா. பாப் சப்கேலி கேத்தே அப்படிக்கும் ஆத்மா சம்ஜோ. எல்லாருக்காக பாபா சொல்கிறார், அவருக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறார். தன் ஆத்மான்னு புரிஞ்சு நினைங்க. பாபாவுக்கு யாது கருத்தோ யோகா அக்னிசை பாப் கட் ஜாயங்க. பாபா நீங்கள் நினைச்சாதான் யோக சக்தியால் பாவங்கள்லாம் நஷ்டமாகும், அழியும். காம் சித்தா பர் பைட் சப் சாமரே ஹோகையே. காமச்சிதையில் அமர்ந்து அனைவருமே என்ன ஆயிட்டாங்கிறார் பாபா, கருப்பாயிட்டாங்க. ஷாம்ரே சோ கோரா கைசை பனே. இப்போ கருப்பான ஆத்மாவை, விகாரத்தில் விழுந்த ஆத்மாவை பாபா எப்படி புனிதப்படுத்துவார்?
சுத்த பாப் ही सिखलाते அதை தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். श्री कृष्ण की आत्मा जरूर भिन्न भिन्न नाम रूप लेकर आती होगी. கிருஷ்ணருடைய ஆத்மா அந்த ஒரு பிறவியில கிருஷ்ணருடைய ஆத்மா அதே முக தோற்றம், அடுத்தடுத்தடுத்து அவருடைய பெயர் ரூபம் எல்லாமே மாறுது. जो लक्ष्मी नारायण थे उनको इन 84 जन्मों के बाद फिर वह बनना है. பாபா சொல்றார், யாரு லக்ஷ்மி நாராயணரா இருந்தாங்களோ அவர்களே 84 பிறவிக்கு பிறகு யார் ஆகிறா? மம்மா பாபா. இந்த ரகசியம்லாம் எல்லாருக்கும் தெரியாது. உனக்கு போத் ஜென்மக்கு அந்தமே பாப்பாக்கர் பிரவேஷ் கருத்தே. அவரோட பிரம்மாவுடைய கடைசி நேரத்தில் தான் ஸ்ரீ பாபா பிரவேசிக்கிறார். फिर वह सदो प्रधान के विश्व के मालिक बनते. பாபா ஞானம் கொடுத்தோன்னா அவர் பாபா சொன்ன எல்லா நியமங்கள், பாபா சொன்ன எல்லா டைரக்ஷனை கடைப்பிடித்து சதோ பிரதானமான உலகத்தின் எஜமானனாக மீண்டும் ஆயிடுறார். तुम्हारे में पारसनाथ को पूजा पूछते हैं, शिव को भी पूछते हैं. உங்களில் கூட பாரஸ்நாத்தையும் பூஜை செய்கிறீங்க, சிவனையும் பூஜை செய்கிறீங்க. जरूर उनको शिव ने ही ऐसा पारसनाथ बनाया होगा. கட்டாயமா அவர்களையும் சிவபாபா தான் என்ன பண்ணியிருக்கார்? பாரஸ்நாத்தாக ஆக்குவார். யார் பூஜித்தாங்களோ அவங்களையும். டீச்சர் தோ சாகியேனா, விஸ்வத்தின் எஜமானன் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு டீச்சர் வேணும்ல. ஓக ஞான்கா சாகர், நம்ம டீச்சர் யார்? ஞான கடல் அவர். சதோ பிரதான் பாரஸ்நாத் பண்ணாகே. இப்போ நம்ம சதோ பிரதானமாகணும், பாரஸ்நாத் தங்க புத்தியுடையவர்களாக ஆகணும். பாபாக்கு போது பியார் செய்யாது கரோம். அப்படி ஆகணும்னா அதுக்கு என்ன செய்யணுமா? பாபாவை மிக அன்பாக நம்ம நினைக்கணும். வஹி சப்கி துக்கு ஹர்னே வாலா, அவர் தான் நம்மளுடைய துக்கத்தை அழிக்கக்கூடியவர். பாப் தோ சுக்கு தேனே வாலா, பாபா எல்லாருக்குமே சுகம் அளிப்பவர். ஏஹே காண்டோக்கா ஜங்கிள், இந்த முழு உலகமும் முள் நிறைஞ்ச காடு. நம்ம எங்கே இருக்கிறோம்? காட்டுக்குள்ளே இருக்கிறோம். பாப் ஆயேஹே ஃபுலோக்கி பகிச்சா பனானே, பகவான் வந்திருக்கிறது எதுக்காக? பூந்தோட்டத்தை உருவாக்க. பாப் அப்பனா பரிசே தேத்தே ஹே, பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். மே சாதாரண புடேத்தன்மே பிரவேஷ் கர்த்தாகும், நான் இந்த சாதாரண வயதான உடலில் பிரவேசித்திருக்கிறேன். जो अपने जन्मों को नहीं जानते हैं, அவருக்கு கூட அவரை பற்றிய பிறவிகளை பற்றி தெரிவதில்லை. பகவான் வாச் மே தும்கோ ராஜயோக் சிக்லாத்தாகும், பகவான் நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன், தியானத்தை கற்றுத்தருகின்றேன். இது ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி டெஹரினா, இதுக்கு பேர் ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி ஆயிட்டு இல்லையா? एम एंड ऑब्जेक्ट है ही राजा रानी बनने की, जो जरूर प्रजा भी बनेगी. அதாவது எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ராஜா ராணி ஆகணும்னு, அப்போ கட்டாயமாக பிரஜைகளும் வேணும் இல்லையா? மனுஷே யோகு யோகு போத் கர்த்தே, மனிதர்கள் பார்த்தா யோகா யோகா யோகான்னு செய்கிறாங்க. நிவೃತ್ತಿ மார்க்க வாழைத்தோ அன்னை கட்டையோ கர்த்தே. பாபா சொல்கிறாரு, சன்னியாசிகள், குடும்ப வாழ்க்கையில் இல்லாதவர்கள், துறவிகள் என்ன பண்ணுறாங்க? அநேக விதமான ஹடயோகத்தை செய்கிறாங்க. ஹடயோகம் மீன்ஸ் ஆசனாஸ், இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. முத்ரா போடுறது, ஆசனாஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. ஓ ராஜயோக சிக்கலான்னா சக்கே, அவங்களால இந்த ராஜயோகத்தை சொல்லித்தர முடியாது. பாப்காகி எக் பிரகார் கா யோகு ஹே, இது பாபாவால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு யோகம், யோக பயிற்சி. இது सिर्फ कहते अपने को आत्मा समझकर मुझे बाप को याद करो. இதை மட்டும் பாபா சொல்றார், தன் ஆத்மான்னு புரிஞ்சு என் ஒருவனை நினைங்க. சவராஸ் ஜனம் பூரே ஹுயா வாபஸ் கர் ஜானா ஹே, 84 ஜென்மத்தை முடிச்சிட்டிங்க, இப்போ வீட்டுக்கு நீங்கள் திரும்பணும். அப்போ பாவன் பன்னா ஹே, இப்போ நீங்கள் தூய்மை பெற வேண்டும். ஏக் பாப்கோ யாद करो பாக்கி சப்கோ சோடோ. இப்போ ஒரு பாபாவை மட்டும் நினைங்க, மிச்சம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. பக்தி மார்க்கமே தும் காத்தே தே, क्या पाएंगे हम एक के संग जोड़ेंगे. நம்ம என்னெல்லாம் பக்தி மார்க்கத்தில் கடவுள் மேலே அன்பு செலுத்தணுமோ இதெல்லாம் பாபா இப்போது நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படிலாம் நினைச்சோங்கிறத ஞாபகப்படுத்துகிறார்.
என்ன சொல்லி புகழ் பாடணும்? ஏ பகவான், எப்போ நீங்கள் இங்கே வரீங்களோ உங்களுக்கு நான் அப்படியே முழு பலியாயிடுவேன், அர்ப்பணம் ஆயிடுவேன், எல்லாமே எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு நான் வாரிசு ஆயிடுவேன் பாபான்னு சொன்னோம் இல்லையா? சரூர் உன்சே வருஷா மிலாத்தானா, இப்போ உங்களோட தான் உங்கள் தொடர்பில் தான் இருப்போம் அப்படின்னா கட்டாயமாக அவர்கிட்ட இந்த ஆஸ்தி நமக்கு கிடைச்சிருந்ததுனால தானே சொல்ல முடியுது. ஆதா கல்பகை ஸ்வரக் ஃபிர்கை நரக், அரை கல்பா சொர்க்கம், அதுக்கு பிறகுதான் நரகம் வருது. ராவண ராஜ்யம் சுழு ஓத்தா, எப்போ நரகம் வருது? ராவண ராஜ்யம் ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். ஏசே சம்ஜானா, இதெல்லாம் விளக்கம் தரணும் நம்ம. பாபா ஏன் நமக்கு சொல்கிறாரு இதெல்லாம்? நம்ம புரிஞ்சாதான் நம்ம பிறருக்கு எடுத்துரைக்க முடியும். அப்படிக்கு தேகன சம்ஜோ, தன்னை நீங்கள் தேகம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. போன வழியெல்லாம் திரும்பி வந்துடும். ஆத்மா அவினாஷி, ஆத்ம உணர்வில் இருங்க. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்ம உணர்வில் வர வர எல்லா பந்தனங்களும் தானாகவே கட்டாயிடுது. ஆத்மா மேகி சாரா பார்ட் நுந்தாகுவா, ஆத்மாவில் தான் ஃபுல் பார்ட் பதியுது. ஜோ தும் பஜாத்தே ஹோ, எது உங்களுக்குள்ளார ஆத்மாக்குள்ளார பதிஞ்சிருக்குதோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்ட்டை ப்ளே பண்ணுறீங்க. ஸ்ரீ பாபாக்கோ யாது கர தோ பேடா பார் ஹோ ஜாயேகா, ஸ்ரீ பாபா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாம். அக்கறைன்னா எது? முள் நிறைஞ்ச இந்த காட்டிலிருந்து மலர் நிறைஞ்ச பூந்தோட்டம், விஷக்கடலிலிருந்து பார்க்கடலை நோக்கி நம்ம போயிடலாம். சன்னியாசி பவித்திர பன்தே உன்கோ கித்தனா மான் ஹோத்தா, சன்னியாசிகளும் பார்த்தீங்கன்னா தூய்மையை கடைபிடிக்கிறாங்க, பிரம்மச்சரியமாக இருக்காங்க, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது. ச மாதா ஜுக்காத்தே ஹே, எல்லாருமே அவங்கள பார்த்து வணங்குறாங்க. பவித்திரதா கி பாத் பருகி ஊஞ்ச் நீச் பன்தே ஹே, தூய்மைக்கான விஷயத்துல தான் உயர்வு தாழ்வுங்கிறது இருக்குது. தேவதா ஹே பில்குல் ஊஞ்ச், தேவதைகள் முற்றிலும் உயர்வானவர்கள். சன்னியாசி फिर एक जन्म पवित्र बनते, फिर दूसरा जन्म तो विकार से ही लेते. சன்னியாசிகள் அந்த ஒரு பிறவியில் தூய்மையாக வாழ்கிறாங்க, அடுத்த ஜென்மா பார்த்தீங்கன்னா விகாரி வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. தேவதாய் ஒத்தேகி சத்தியுகமே, ஆனால் தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்காங்க. அபுத்தும் படுத்தே ஹோ ஃபேர் படாத்தே பி ஹோ, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக? பிறரையும் படித்து டீச்சர் ஆக்கணும்ல. कोई पढ़ते हैं लेकिन दूसरों को समझा नहीं सकते. சில பேர் தான் படிச்சுக்கிறாங்க, அடுத்தவங்கள டீச்சர் ஆக்கிறது இல்லை. क्योंकि धारणा नहीं होती है, ஏன்னா தனக்கு தாரணை இல்லை, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு அவங்க சொல்ல முடியும்? பாபா கஹேங்கே तुम्हारी तकदीर में नहीं है तो बाप क्या करे. பாபா சொல்ல தான் முடியும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முயற்சி பண்ணுறது நம்ம தானே. बाप यदि सबको आशीर्वाद बैठ करे तो सब ஸ்காலர்ஷிப் ले लेवे. பாபா அப்படி செய்வாரா? எல்லாருக்கும் உட்காந்து நீங்கள் எல்லாரும் ஃபுல் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு அப்படியே வரதானம் கொடுத்தாருன்னா, எல்லாரும் பாஸ் ஆகிட்டோன்னா எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும். அந்த மாதிரி செய்வாரா அவர்? तो பக்தி மார்க்கமே ஆசீர்வாத் கருத்தே, பக்தி மார்க்கத்தில் ஆசீர்வாதங்கிறது பாபா செய்கிறார். சன்னியாசி भी ऐसे करते, சன்னியாசிகள் கூட செய்கிறாங்க. उनको जाकर कहेंगे मुझे बच्चा हो आशीर्वाद करो. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, மகான்கள்லாம் வராங்கல்ல, குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் கொடுங்க, ஆசீர்வாதம் காட்டுங்க எங்கள் மேலே. अच्छा तुमको बच्चा होगा बच्ची ही तो कहेंगे बावी. ஒருவேளை குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, ஆண் குழந்தை பிறந்துட்டுனா சந்தோஷப்படுறாங்க, அதுக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்துட்டுனா என்ன சொல்கிறாங்களாம்? அவ்வளோதான், உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், அவ்வளோதான், விதி அப்படி தான், அப்படி சொல்லிடுறாங்க. பச்சாகுத்த வாக்வாக்கர் சரணோமே கிருத்தே ரகேங்க. வரம் கேட்குறாங்க ஆண் குழந்தை பிறக்கணும்னு, பிறந்துட்டுனா என்ன பண்ணுறாங்க? காலில் விழுந்து வணங்குறாங்க. अच्छा अगर फिर मरा तो रोने पीटने गुरु की गाली करने पड़ लगेंगे. ஒருவேளை அந்த பிறந்த குழந்தையும் இறந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இன்னும் என்ன ஆயிடுறாங்க? மோசமாயிடுறாங்க, அடித்து மோதி அழுது பிறண்டு. குரு என்ன பண்ணுறாங்க? கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. குரு கஹேகா ஏ பாவீத்தி, குரு என்ன சொல்லுவார்? என்ன பண்ண, விதி அந்த மாதிரி இருந்தது, என்ன பண்ண நடந்துட்டுன்னு. கஹேங்கே கியூ பகலே கியூ நஹி பத்தாயா, குருட்ட போய் கேட்பாங்களா, ஏன் இந்த குழந்தை இறந்துடுன்னு எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை?
कोई मरे हुए से जिंदा हो जाता है तो ये भी बावी ही कहेंगे. இறந்தவங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறாங்கன்னா அது கூட என்ன, ட்ராமாவில் ஒரு விதின்னு இருக்கு இல்லையா. கஹேங்கே பேலே கியூ நஹி பத்தாயா, என்ன சொல்கிறாங்களாம் திரும்பியும், ஏன் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லலை. ஓபி ட்ராமாமே நூந்துகே, எல்லாமே ட்ராமாவில் பதிஞ்சிருக்குது. ஆத்மா கஹா சிப் ஜாத்தி ஹே, ஆத்மா எங்கேயாவது போய் மறைஞ்சிடுமா சரீரத்தில். டாக்டர் லோக் பி சமஸ்தே ஹே மரா படா ஹே, டாக்டர் நினைக்கிறாங்களாம் அவ்வளோதான் உயிர் போயிட்டு இறந்துட்டாங்கன்னு. சரி ஜிந்தா ஹோ ஜாத்தா, திரும்பி பார்த்தா உயிர் பிச்சுக்கிறாங்களாம். சித்தாப்பர் சடை ஹுயே பி உட்படுத்தே, சிதையில் கொண்டு போய் வச்சவங்க கூட சில பேர் எந்திரிச்சு வந்திருக்காங்க. कोई एक ने किसको माना तो उसके पीछे ढेर पड़ जाते हैं. யாராவது ஒரு சிலர் இப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்க பின்னாடி போக தொடங்கிடுறாங்க. உயிர் பிச்சை இறந்து போனவங்களாம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அவங்க பின்னாடியே போகிறாங்க. பச்சவங்க தோ போத்து நிர்மான் சித்து ஹோக்கர் சல்னா, குழந்தைங்க ரொம்ப 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 ஞானம் கேட்குறோம் இல்லையா, எவ்வளோ ஞானம் இருக்கோ அவ்வளோ பணிவுத்தன்மையோடு இருக்கணும். அகங்கார் ஜராபி ந ரஹே, அகங்காரம் கொஞ்சம் துளி அளவு கூட வரவே கூடாது. आजकल किसको சராபி அகங்கார் திக்காய் तो दुश्मनी படி. கொஞ்சம் இன்னைக்கு காலத்தில் அகங்காரம் காட்டினாக்கா அவ்வளோதான், எதிரி ஆயிடுவாங்க. போத்து மீட்டா ஹோக்கர் சல்னா ஹே, ரொம்ப இனிமையானவராக நம்ம நடந்துக்கணும். நேபாள் மேபி ஆவாஸ் நிக்கலேகா, நேபாளத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சப்தம் வெளியாகும். அபி தும் பச்சோं की महिमा का समय है नहीं, இப்போ உங்களுடைய மகிமை பாடக்கூடிய நேரம் அல்ல. नहीं तो उनके अखाड़े उड़ जावे, बड़े बड़े जग जावे, तो सभा में बैठ सुनावे, तो उनके पिछाड़ी ढेर आ जावे. பாபா சொல்கிறாரு உங்களுடைய மகிமை பாடுறதுக்கான நேரம் இது இல்லை. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, இல்லாட்டா என்ன ஆயிடுவாங்கங்கிறார் பாபா. எல்லாருமே போயிடுவாங்க. அந்த மாதிரி சபையில் யாராவது வரணும். மைக்கு பாபா சொல்கிறாருலே பெரியவங்க, அவங்க உங்களுடைய மகிமை பாடணும். அப்போ தான் எல்லாரும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. कोई भी एमपी बैठ तुम्हारे महिमा करे तो भारत का राजयोग इन ब्रह्मा कुमार कुमारियों के सिवाय कोई सिखला नहीं सकते, ऐसा अभी तक कोई निकला नहीं. யார் ரொம்ப பெரியவங்க பாபா சொல்கிறார், எம்பி இந்த மாதிரி முக்கியமானவங்க உங்களுடைய மகிமை பாடணும். பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகத்தை இந்த பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது அப்படின்னு இதுவரைக்கும் இன்னும் சப்தம் வெளியாகவில்லை. போத்தோங்கோ பச்சியுங்கோ பச்சோங்கோ போத்து ஹோஷியார் சமத்காரி பண்ணாகே. பாபா சொல்கிறாரு குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும், திறமசாலியாகவும் இருக்கணும், தன்னோட திறமையை வெளிப்படுத்தணும், காட்டணும். फलाने फलाने भाषाएं कैसे करते, भाषण कैसे करते सीखना चाहिए. இன்னார் எல்லாரும் ஸ்பீச் பண்ணும்போது அதெல்லாம் கற்றுக்கணுங்கிறார் பாபா. எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு கற்றுக்கணும். மேடையில் பேசும்போது பெரிய பெரிய தாதிகள்லாம் பேசும்போது நம்ம கற்றுக்கணும். சர்வீஸ் கர்னைக்கு யுக்தி பாபா சிக்கலாத்தே ஹே, சேவா பண்ணதுக்கான யுக்தியை பாபா சொல்லி கொடுத்துருக்கார். பாபா ने मुरली जो चलाई अक्यूरेट कल्प कल्प ऐसे चलाई होगी. பாபா முரளி என்னெல்லாம் நடத்துகிறாரோ அக்யூரேட் கல்பா கல்பா அதுதான் சொல்லி கொடுத்துருப்பார். ட்ராமாமே நூந்துக்கு, இதெல்லாம் ட்ராமாவில் பதிவாக இருக்குது. பிரச்சனை உட் சக்தா, கேள்வி எழ முடியாது. ஐசா கியூ, ஏன் இப்படி கல்பா கல்பா உள்ளது தான் நம்ம பாபா நடத்துவாரா, இந்த கேள்வி எழவே முடியாது. ட்ராமா அனுசார் ஜோ சம்ஜாயா தா சம்ஜானா தா வஹி சம்ஜாயா. கல்பா கல்பா பாபா ட்ராமாவில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்குது அதான் நடக்கும். பாபா சொல்கிற ட்ராமா அனுசாரமாக யார் நடத்தினாரோ அவர் தான் நடத்துவார், யார் புரிய வச்சாரோ அவர் தான் புரிய வைப்பார், யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. பாக்கிலோ தோ அத்தா பிரஷ்ன கரைங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கேள்வி வந்துகிட்டே இருக்கும் ட்ராமா புரிஞ்சுக்காதவங்களுக்கு. போல பேலே மன்மனா பவு ஹோஜாவும், முதல்ல கடவுளை நினைங்கன்னு முதல்ல சொல்லுங்க அவங்களுக்கு. பாப்கோ ஜானேசி தும் சப் குச் ஜான் ஜாயங்க. பாபாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்க. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, கிசி கி सर्विस की युक्ति सीखकर बहुत बहुत होशियार चमत्कारी बनना है. பாபா சொல்கிறாங்க, சேவையில் ரொம்ப அழகான யுக்தியை கையாண்டு திறமசாலியாக புத்திசாலியாக ஆகுங்க. धारणा कर फिर दूसरों को करानी है. பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து அடுத்தவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. पढ़ाई से अपनी तकदीर आपे ही बनानी है. இந்த படிப்பின் மூலமாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். பாபா சொல்லதான் முடியும், பட் அதிர்ஷ்டங்கிறது உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாபா சொல்றாங்க, கிசி பி பாத் மே ஜரா பி அகங்கார் நஹி திகானா. எந்த விஷயத்திலையும் துளி அளவு கூட அகங்காரத்தை காண்பிக்காதீங்க. போத் போத் மீட்டா அவர் நிர்மான்சித் பண்ணா ஹே. ரொம்ப ரொம்ப இனிமையானவராகவும் பணிவுள்ளம் உடையவராகவும் இருங்க. மாயா ரூபி கிராக் சே அப்படி சம்பால் கர்னி ஹே. மாயா என்ற முதலிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். முதல்ல முழுங்கிடாம பாதுகாத்து கொள்ளுங்கள். வரதானம், बीती को श्रेष्ठ विधि से बीती कर यादगार स्वरूप बनाने वाले पास्वितानर भव. முடிந்ததை என்ன சொல்றார் பாபா, முடிந்ததை சிரேஷ்டமான விதிப்படி வழியின்படி முடித்துவிட்டு அதை அதனுடைய நினைவு சின்னத்தை சொரூபமாக உருவாக்கக்கூடிய யாதுகார் சொரூப பனானே வாலே. முடிந்ததை முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்னா நினைவு சின்னம் ஆயிடும். அப்படி சரித்திரத்தை உருவாக்கணுங்கிறாரு. நினைவு சின்னத்தின் சொரூபமாக ஆகக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகுங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓனா கி ஹே. முடிந்தது முடிந்து விட்டது. என்ன சொல்றார் பாபா, அப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்கும்னா ட்ராமால இருக்குது. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை புள்ளி வச்சிருங்கன்ட்டாரு பாபா. சமய திருஷ்ய சப் பாசோ ஜாயங்க. நேரம் அந்த காட்சி எல்லாம் கடந்துரும். लेकिन पासवीतानर बनकर हर संकल्प समय को पास करो. நீங்கள் கௌரவமாக பாஸ் ஆகணும்னா அந்த எண்ணம் அந்த நேரத்தை கடந்து போயிடுங்க. அர்த்தாத் பீத்தி கோ ஐசே சிரேஷ்ட விதி சே பீத்தி கரும். முடிஞ்சதை சிரேஷ்டமான வழியினால் பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தோட அடிப்படையில் முடிச்சிருங்க. அதை जो बीती को स्मृति में लाते ही वाह के बोल दिल से निकले. நடந்து முடிந்த விஷயத்தை முடிச்சிட்டு அந்த முடிந்ததை நினைவில் கொண்டு வந்து, எதெல்லாம் முடிஞ்சதோ புள்ளி வச்சுட்டீங்க இல்லையா, जो बीती को स्मृति में लाते ही, எதெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் நினைவில் கொண்டு வந்து ஆஹாங்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்துலேருந்து வெளியாகணும். புள்ளி வச்சிட்டோன்னா ஆஹா, அவ்வளோதான். புள்ளி வைக்காட்டா கேள்விக்குறி வந்துட்டே இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எப்படி இப்படி நடந்தது, ஐயோ இப்படி ஆயிட்டே, ஆகாங்கிற பதிலாக ஐயோங்கிற சப்தம் வந்துடும். अन्य आत्माएं आपकी बीती हुई स्टोरी से पाठ पढ़े. பாருங்க, மற்ற ஆத்மாக்கள் நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி ரிப்பீட் பண்ணல, முடிஞ்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற ஆத்மாக்கள் அதை பார்த்து கற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து ஒரு பாடத்தை, ஸ்டோரியை கற்றுப்பாங்க, ஒரு கதையை கற்றுப்பாங்க. आपकी बीती यादगार स्वरूप बन जावे तो कीर्तन आत्मा कीर्ति गाते रहेंगे. உங்களை பார்த்து ஒரு முடிஞ்சிட்டு அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க, அது ஒரு நினைவு சின்னமாக அவங்க வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதை சொரூபமாக ஆக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க மகிமை பாடிட்டே இருப்பாங்க. இவங்களால தான் நான் இவ்வளோ முன்னேறினேன், இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, இவங்க தான் என்னை இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தில் இருந்த என்ன
விடுவிச்சாங்க அப்படின்னு உங்களுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் நம்ம எல்லாருக்குமே பாடத்தை கற்றுத்தரணும். எந்த பாடம்? முடிஞ்சதை நினைக்காதீங்க அப்படிங்கிற பாடத்தை சொல்லி கொடுக்கணும். ஸ்லோகன். स्व कल्याण का श्रेष्ठ प्लान बनाओ तब विश्व सेवा में सकाश मिलेगी. சுயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஒரு பிளானை, திட்டத்தை போட்டிங்க அப்படின்னா உலக சேவையில் சகாஷ் கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. உலக சேவை செய்வதற்கான சகாஷ் பாபா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு பாபா அவ்வியக்த இஷாரா பாயிண்ட் கொடுக்குறாங்க. ब्राह्मण अर्थात सबके दिल पसंद स्वभाव संस्कार वाले. பிராமணன் என்றாலே அனைவரின் உள்ளத்துக்கும் பிடிச்சமான சுபாவம் சன்ஸ்காரத்தை உடையவர்களாக இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். மெஜாரிட்டி 95%க்கே தில் பசந்து சரூருகோ. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 95% எல்லாம் தில் பசந்தாக இருப்பாங்க. அதாவது அவங்க மனசுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். தில் பசந்த் அர்த்தாத் சர்வசே லைட். பாபா சொல்றாரு, எல்லாருடைய மனசுக்கும் பிடிச்சமானவங்கள நம்ம ஆகணும்னா எல்லாரோட நம்ம லைட்டாக நடந்துக்கணும். மீன்ஸ் யார்கிட்டேருந்து நம்ம சுமையை எடுத்துக்க கூடாது. ஹர் போல் ஹர் கரம் ஹர் விருத்தி சே ஹல்காப்பன் அனுபவம். நம்மளுடைய பேச்சு, ஒவ்வொரு பேச்சில், ஒவ்வொரு செயல்பாடுகளில், ஒவ்வொரு ஆழ் மனசில் வரைக்கும் இலகுவான தன்மையினுடைய அனுபவம் இருக்கணும். ஆப்கே கரம் விருத்தி உன்கோ பரிவர்த்தன் கரே. உங்களுடைய அந்த ஆழ்ந்த விருத்தி கர்மா அவங்கள மாற்றணும். இஸ்கேலிய சஹன் சக்தி தாரன் கரோ. அதுக்காக பொறுமை சக்தியை நீங்கள் கடைபிடிக்கணும். भल कोई किसी भी संस्कार के वश परवश आत्मा हो उस आत्मा को भी सहयोग दो. பிறருக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தில் வசப்பட்டுட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சகயோகத்தை கொடுங்க. கோய்கா ஹதுகா சன்ஸ்கார் பிரபாவித் ந கரே. எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரம் என்னாகக்கூடாது, அதோட தாக்கம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய தாரணை, நம்ம செயல்பாட்டில் எதையுமே போஜா சுமையாக எடுத்துக்கூடாது. யார் எது சொன்னாலும், யார் பேசினாலும் அது நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம யார் தில் பசந்த், எல்லாருக்கும் பிடிச்சமான, மனசுக்கு பிடிச்சமான பிராமணர்களாக நம்ம ஆக முடியும். அச்சா, ஓம் சாந்தி. அதில் பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்கிறார்? பாபாவை நம்ம எவ்வளோ அன்பாக நினைக்கிறோமோ அவ்வளோ நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகுது. பாரஸ்நாத் பாபா குழந்தைகளை பாரஸ்நாத் ஆக்க வந்திருக்கார். விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்க வந்திருக்கார். நிறைய ரகசியங்களெல்லாம் பாபா இன்னைக்கு நமக்கு ஞானத்தில், ஞானக்கடல், சுகக்கடல் பாபா நிறைய ஸ்டோரி நமக்கு புரிய வச்சுருக்காரு. எப்படிலாம் பக்தி மார்க்கத்தில் செஞ்சோம், இப்போ எப்படிலாம் நம்ம இருக்கிறோம், என்னெல்லாம் பக்தி மார்க்கத்தில் புகழ் பாடணும், என்னெல்லாம் பகவானை எப்படிலாம் அழைச்சோம், கூப்பிட்டோம், இப்போ இதெல்லாமே பாபா நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கார். ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம்
மன அமைதி வேணும்னா மனதோட எதிர்மறை தன்மைகளை அழிச்சிடுங்க. If you want peace of mind, then throw off the negativity of mind.